அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இன்று கல்வி பொதுத்தராதர உயர்தர உயிரியல் பாடத்தில் அலகு 5 விலங்கு அமைப்பும் தொழிலும் என்ற பாடப்பரப்பில் உள்ள ஆதாரமும் அசைவும் என்ற பாட அலகு தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். இது தேர்ச்சி 5.90. விலங்குகளில் காணப்படும் தாங்கும் தொகுதிகளின் வகைகளையும் அசைவுகளையும் நுணுகி ஆராய்வர் என்ற தேர்ச்சிக்குள் தேர்ச்சி மட்டம் 5.91 விலங்குகளின் வன்கூட்டு தொகுதிகளின் கட்டமைப்பு மற்றும் தொழில்களுடன் அசைவையும் நுணுகி ஆராய்வர் என்ற தேர்ச்சி மட்டத்திற்குள் உள்ளடங்குகின்ற 6 பாடவழிகளை உள்ளடக்கிய பாட அலகாகும். பாட உள்ளடக்கமாக விலங்கு வன்கூடுகளின் பிரதான வகைகள் மற்றும் ஒழுங்கமைப்பு தொடர்பான விடயம் உள்ளடக்கப்பட்டுள்ளது. அதாவது நீர்நிலையியல் வன்கூடு, நீர்நிலையியல் வன்கூட்டினுள் உதரக்கலனுக்குரிய குழி, போலி உடற்குழி, உடற்குழி மற்றும் சிற்றிடைவெளிக்குரிய பாயி என்பன தொடர்பான விடயம் உள்ளடக்கப்பட்டுள்ளது. அதே போல புறவன்கூடு எனும் பகுதிக்குள் கயிற்றினால் ஆன புறவன்கூடு, கால்சியம் கார்பனேட்டினால் ஆன புறவன்கூடு மற்றும் எண்புத்தட்டுக்கள் போன்ற விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அதே போல அகவன்கூடு தொடர்பான விடயம், அகவன்கூடு தொடர்பான விடயத்தில் கால்சியம் கார்பனேட் தட்டுக்கள், எண்புகள் மற்றும் கசீலியம் தொடர்பான விடயம் உள்ளடக்கப்பட்டுள்ளது. அடுத்த விடயமாக வன்கூட்டின் பொதுவான தொழில்களாக 3 முக்கிய தொழில்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அதாவது ஆதாரம், அசைவு, பாதுகாப்பு. அடுத்த விடயமாக மனித வன்கூட்டு தொகுதியின் தொழில்கள் தொடர்பாக 6 விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஆதாரம், பாதுகாப்பு, அசைவு உட்பட ஏனைய 3 தொழில்களாக கால்சியத்தின் சேமிப்பும் விடுவிப்பும், அதே போல பொஸ்பேட் அயன்களின் சேமிப்பும் விடுவிப்பும், குருதிக் கலங்களின் உற்பத்தி. மனித வன்கூட்டு தொகுதியின் ஒழுங்கமைப்பு தொடர்பான விடயத்தில் அச்சு வன்கூடு, தூக்க வன்கூடு என பிரிக்கப்பட்டுள்ளது. அச்சு வன்கூட்டினுள் தலையோடு, மண்டியோடு என்பன உள்ளடங்குகின்றன. வன்கூட்டு தொகுதி என்றால் என்ன? முதலாவது விடயம், அதாவது ஆதாரமும் அசைவும் என்ற பாடப்பகுதியில் வன்கூட்டு தொகுதி தொடர்பாகத்தான் மிக முக்கியமாக படிக்க இருக்கின்றோம். அதாவது விலங்குகளின் தாங்குதல், அசைவு மற்றும் பாதுகாப்பு 3 முக்கிய தொழில்களை ஆற்றுவதற்காக ஒழுங்கமைக்கப்பட்டுள்ள தொகுதி வன்கூட்டு தொகுதியாக வரையறுக்கப்படுகிறது. தாங்குதல் தொடர்பான விடயத்தை கதைக்கும் போது வன்கூட்டு தொகுதியானது ஒரு திட்டமான விறைப்பான கட்டமைப்பாக காணப்படுகின்றது. அந்த திட்டமான விறைப்பான கட்டமைப்பில் தான் தசைகள் இணையக்கூடியவாறு காணப்பட்டுள்ளது. ஆகவே உடலிற்கான ஒரு வடிவம் கிடைக்கப்பெறுவது இந்த வன்கூட்டு தொகுதியினால் ஆகும். அதே நேரம் உடலினுடைய நிறையானது தாங்கப்பட்டு கொண்டிருப்பது இந்த வன்கூட்டு தொகுதியினுள். அடுத்த விடயமாக அசைவை நோக்குவோமானால் தசைகள் வன்கூட்டு தொகுதியுடன் தான் பொருத்தப்பட்டுள்ளன. ஆகவே தசைகள் வன்கூட்டு தொகுதியுடன் பொருத்தப்பட்டு சுருக்கங்கள் நிகழும் போது, தசை சுருக்கம் நிகழ்கின்ற போது இந்த வன்கூடு நெம்பு போல தொழிற்பட்டு அசைவை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது ஒரு அங்கத்தினுடைய அசைவு, கையை அசைக்கின்ற விடயம் அல்லது காலை அசைக்கின்ற விடயம், அல்லது ஒரு அங்கி ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு அசைகின்ற போது நடந்து செல்லல் போன்ற அசைவுகள், ஓடுதல் போன்ற அசைவுகள் சகலதும் இந்த வன்கூட்டு தொகுதியினால் ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு விடயமாகும். அடுத்த விடயம் பாதுகாப்பு தொடர்பான விடயம். பாதுகாப்பு எனும் போது உடலின் உட்புற அங்கங்களை பாதுகாத்து வைத்திருக்கின்ற ஒரு செயற்பாடு. அதாவது மண்டையோட்டை பொறுத்தவரையில் மண்டையோடானது மூளையை பாதுகாத்து காணப்படுகின்றது. அதுபோல இதயம், நுரையீரல் போன்றன விலா என்பு கூட்டினுள், நெஞ்சரை கூட்டினுள் பாதுகாக்கப்பட்டு காணப்படுகின்றது. ஆகவே விலங்குகளில் தாங்குதல், அசைவு மற்றும் பாதுகாப்பு தொழிலை மேற்கொள்வதற்காக சிரத்தலடைந்த ஒரு கட்டமைப்பாக விலங்குகளின் வன்கூடானது காணப்படுகின்றது. அடுத்ததாக விலங்குகளின் வன்கூட்டு தொகுதிகளின் கட்டமைப்பும் தொழிற்பாடும் என்ற விடயத்திற்குள் 3 வகையான வன்கூடுகள் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். முதலாவது நீர்நிலையியல் வன்கூடு, 2வது புறவன்கூடு, 3வது அகவன்கூடு. நீர்நிலையியல் வன்கூடு தொடர்பான விடயம், இங்கு மூடிய உடற்துண்டம் ஒன்றினுள் பாயால் நிரப்பப்பட்ட குழியானது காணப்படுகின்றது. அந்த குழியில் காணப்படுகின்ற திரவமானது அல்லது பாயானது ஒரு அமுக்கத்தின் கீழ் காணப்படுகின்றது. அது நீர்நிலையியல் வன்கூடாக தொழிற்படுகின்றது. அதாவது உடற்சுவரினால் சூழப்பட்ட பாயி நிரம்பிய உடலின் குழி நீர்நிலையியல் வன்கூடாக தொழிற்படுகின்றது. அந்த பாயி நிரம்பிய குழியானது வெளியில் உடற்சுவரினால் சூழப்பட்டிருக்கும். அந்த உடற்சுவர் தசைப்படைகளை கொண்டிருக்க போகின்றது. ஆகவே அந்த தசைப்படைகள் சுருங்கும் போது பாய் நிரம்பிய அந்த குழியானது தனது வடிவத்தை மாற்றிக்கொள்ளக்கூடியதாக
காணப்படுகின்றது. இதற்கு உதாரணமாக நைடேரியன்ஸ், பிளாட்டிஹெல்மின்தஸ், நெமட்டோட்ஸ், அனலிட்ஸ் ஆகிய 4 உதாரணங்கள் காணப்படுகின்றன. அதாவது நீர்நிலையியல் வன்கூட்டை கொண்ட விலங்குகளுக்கு இவை உதாரணமாகும். இதில் பிளாட்டிஹெல்மின்தஸ் தட்டை புழுக்கள் தொடர்பான விடயம் எமது பாடத்திட்டத்தில் இல்லை. ஆகவே மிக முக்கிய 3 உதாரணங்கள் நைடேரியன்ஸ், நெமட்டோட்ஸ், அதே நேரம் அனலிடாக்கள். நைடேரியன்களை பொறுத்தவரையில் உதர கலன்குழி காணப்படுகின்றது. அதே போல நெமட்டோடாக்களை பொறுத்தவரையில் போலி உடற்குழி என்ற விடயம் காணப்படுகின்றது. அனலிடாக்களை பொறுத்தவரையில் உடற்குழி என்ற விடயம் காணப்படுகின்றது. இது தொடர்பான விடயம் அலகு 3 நீங்கள் கற்றிருப்பீர்கள். நைடேரியன்களின் உதர கலன்குழியை பொறுத்தவரையில் இங்கு நீங்கள் படத்தில் அவதானிக்கக்கூடியவாறு இருக்கும் வாய் என்ற பகுதியினூடாக நீரானது உட்சென்றவுடன் அந்த பகுதி மூடப்படுகின்றது. மூடப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் உதர கலன்குழியினுள் நீரானது உள்ளடக்கப்பட்டு காணப்படுகின்றது. அதே சமயத்தில் வெளியில் காணப்படுகின்ற அந்த சுவரில் உள்ள கலங்கள் சுருக்கமடைகையில் உதர கலன்குழியானது நீட்சி அடைகின்றது. ஏனெனில் சென்ற நீரானது தனது கனவளவை பேணுவதற்காக மூடியவுடன் அமுக்கம் அங்கு அதிகரிக்கப்பட போகின்றது. தனது கனவளவை பேணுவதற்காக உதர கலன்குழியானது நீட்சி அடைய வேண்டிய தேவை காணப்படுகின்றது. ஆகவே அங்கியானது நீட்சி அடைகின்றது. அதாவது முதல் இருந்த வடிவத்தை விட வேறொரு வடிவம் ஏற்படுத்தப்படுகின்றது. நீட்சி அடைந்த ஒரு வடிவம் ஏற்படுத்தப்படுகின்றது. ஆகவே இங்கு உதர கலன்குழியின் உள்ள நீரானது நீர்நிலையில் வன்கூடாக தொழிற்பட கூடியதாக உள்ளது. அடுத்ததாக நெமட்டோட்டுகளை பொறுத்தவரையில் இங்கு போலி உடற்குழி காணப்படுகின்றது. சூடோசீல் என உங்களுடைய படத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் உள்ள பாயானது நீர்நிலையில் வன்கூடாக தொழிற்படுகின்றது. வெளிப்புறமாக நீள் தசைகள் காணப்படுகின்றன உடற்சுவரில். அதாவது நெமட்டோட்டுகளின் உடற்சுவரில் வெளிப்புறமாக நீள் தசைகள் காணப்படுகின்றன. நீள் தசைகள் சுருக்கமடைகையில் அந்த பாயை நிரம்பிய குழியானது தனது வடிவத்தை மாற்றக்கூடியதாக உள்ளது. மாற்றக்கூடியதாக இருப்பதன் காரணமாக முழு உடற்துண்டத்தையும் எடுத்து பார்ப்போமானால் முழு உடற்பகுதியிலும் பாயை நிரம்பிய தன்மை காணப்படும் உட்புறமாக. ஆகவே விலங்கானது வடிவத்தை மாற்றுவதனூடாக அசையக்கூடியதாக உள்ளது. நெமட்டோட்டுகளை பொறுத்தவரையில் அலை போன்றொரு இயக்கம், அதாவது அண்டியூலேஷன்ஸ் என்று குறிப்பிடப்படுகின்றது. அங்கியானது முன்னோக்கி நகரக்கூடியதாக காணப்படும். இங்கு நைடேரியன்களின் உதர கலன்குழியானது சுருக்கமடைந்து காணப்படுதல் மற்றும் விரிவடைந்த கட்டமைப்பு இங்கு காட்டப்பட்டுள்ளது. நைடேரியன்களை பொறுத்தவரையில் ஹைட்ரா உதாரணமாக ஒரு பக்கத்தில் காட்டப்பட்டுள்ளது. மெதுசா வடிவம் இன்னொரு பக்கத்தில் அசைகின்றது போன்ற ஒரு படம் காட்டப்பட்டுள்ளது. உதர கலன்குழியின் பங்கானது இங்கு எவ்வாறு தொழிற்படுகின்றது என்பதை அவதானிக்கக்கூடியவாறு உள்ளது. பாயால் நிரப்பப்பட்ட குழி உடற்சுவரினால் சூழப்பட்டிருக்கும். நீர்நிலையில் வன்கூடாக தொழிற்பட போகின்றது. 2 தசைப்படைகளை கொண்டிருக்கும். ஒன்று வட்ட தசை, இன்னொன்று நீள் தசைகள். இந்த 2 தசைகளும் உடற்சுவரில் காணப்படுகின்ற தசைகள். இந்த 2 தசைகளும் எதிரெதிர் தொழிற்பாட்டை உடையவை. அதாவது ஒன்று சுருங்கும் போது மற்றது தளர்வடையக்கூடியவாறு காணப்படும். நீள் தசைகள் சுருங்கும் போது வட்ட தசைகள் தளர்வடையும் போது நீள் தசைகள் சுருங்குகின்றன. இவ்வாறு தசை தளர்வு சுருக்கம் ஏற்படுத்தப்படுகின்றது. அதே போல அந்த சந்தர்ப்பத்தில் பாயின் அமுக்கம் மாறுபட போகின்றது. இந்த 2 செயற்பாடுகளாலும் தான் விலங்கினது இடப்பெயர்ச்சியானது நடைபெறுகின்றது. அனலிடாக்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், அனுபாத்து துண்டுபடல் காணப்படுகின்ற ஒரு விலங்கு அனலிடா. மண்புழு உதாரணமாக கூறப்படுகின்றது. மண்புழுவினுடைய ஒவ்வொரு தனித்த துண்டங்களிலும் உடற்குழி காணப்பட போகின்றது. அந்த உடற்குழியினுள் பாய் காணப்பட போகின்றது. அந்த பாயானது நீர்நிலையில் வன்கூடாக தொழிற்பட போகின்றது. ஆகவே அந்த பாய் நிரம்பிய உடற்குழியில் வருகின்ற மாற்றம், அதாவது தசை சுருக்கத்தின் காரணமாக பாய் நிரம்பிய உடற்குழியானது தனது வடிவத்தை மாற்றிக்கொள்ள போகின்றது. ஒவ்வொரு துண்டங்களும் வடிவங்களை மாற்றிக்கொள்கின்ற சந்தர்ப்பத்தில் விலங்கினது அசைவானது ஏற்படுத்தப்படுகின்றது. அதாவது சுற்றுச்சுருங்கல் அசைவு. இங்கு அந்த தசை சுருக்கமானது ஒரு சந்தத்திற்குரிய முறையில் நிகழ்கின்றது. ஆகவே அங்கியானது இடம்பெயரக்கூடியவாறு காணப்படுகின்றது. சுற்றுச்சுருங்கல் அசைவு ஏற்படுகின்ற திசைக்கு எதிர் திசையிலே அங்கியானது அசைகின்றது. இங்கு படத்தில் fully elongated segments மற்றும் fully shortened segments என்று மண்புழுவின் உடற்துண்டங்களை குறித்து காட்டப்பட்டுள்ளது. அதே போல இடம்பெயர்கின்ற அந்த திசையும் காட்டப்படுகின்றது.
இவ்வாறு வட்டத்தசைகள் மற்றும் நீள்தசைகள் ஒழுங்கமைக்கப்பட்டிருத்தல், எதிராக தொழிற்படக்கூடியதாக இருத்தல், அதாவது நீள்தசைகள் சுருங்குதல், வட்டத்தசைகள் தளர்தல், வட்டத்தசைகள் சுருங்குதல், நீள்தசைகள் தளர்தல் போன்ற இந்த செயற்பாடுகளின் காரணமாக உடலினது வடிவமைப்பு மற்றும் தோற்றமானது பேணப்படக்கூடியதாக உள்ளது. அடுத்த விடயம் சிற்றிடைவெளி பாய் தொடர்பான விடயம். அதாவது இங்கு விலங்குகளில் கலங்களுக்கு இடையில், பொதுவாக அனைத்து விலங்குகளிலும் இது காணப்படக்கூடியவாறு உள்ளது, கலங்களுக்கு இடையிலான இடைவெளியானது சிற்றிடைவெளி பாயினால் நிரப்பப்பட்டிருக்கின்றது. இந்த சிற்றிடைவெளி பாய் கலங்களுக்கான ஆதாரத்தை வழங்குகின்ற ஒரு கட்டமைப்பாக காணப்படுகின்றது. அடுத்த விடயம் புறவன்கூடு தொடர்பான விடயம். புறவன்கூடானது விலங்குகளின் வெளிப்புறமாக காணப்படுகின்ற ஒரு கட்டமைப்பாகும். அதாவது விலங்குகளின் வெளிப்புறமாக சுரந்து விடப்படுகின்ற ஒரு கட்டமைப்பாக கருதலாம். இது ஒரு தடித்த உறையாக விலங்குகளின் வெளிப்புறத்தில் காணப்படுகின்றது. இந்த தடித்த உறையானது குறிப்பிட்ட அந்த விலங்குகளில் வன்கூடாக தொழிற்படுகின்றது. அதாவது ஆதாரத்தை வழங்குகின்ற ஒரு விறைப்புத்தன்மையான கட்டமைப்பாக, உடலின் வடிவத்தை பேணுகின்ற கட்டமைப்பாக, அசைவினை ஏற்படுத்துகின்ற மற்றும் பாதுகாப்பை வழங்குகின்ற கட்டமைப்பாக இந்த புறவன்கூடு கருதப்படுகின்றது. விலங்கு ராஜ்யத்தை பொறுத்தவரையில் 3 வகையான புறவன்கூடுகள் காணப்படுகின்றன. கயிற்றினாலான புறவன்கூடு, கால்சியம் கார்பனேட்டினாலான புறவன்கூடு, அடுத்ததாக எண்புத்தட்டுக்கள். ஆர்த்ரோபோடாக்களை பொறுத்தவரையில் புறவன்கூடானது பிரதானமாக கைட்டின் எனும் பதார்த்தத்தினால் ஆக்கப்பட்டது. இந்த கைட்டின் எனப்படும் பதார்த்தம் ஒரு பல்சக்கரைட், குளுக்கோசமைன் என்ற ஒரு பகுதியத்தினால் ஆக்கப்பட்டது. இந்த கைட்டினானது நுண்ணிய நார்களாக காணப்படுகின்றது. இந்த நுண்ணிய நார்கள் புரத தாயத்தினுள் அமிழ்ந்து காணப்படும். தனியே கைட்டின் மற்றும் காணப்படுவதில்லை. இந்த கைட்டின் வேறு பதார்த்தங்களுடனும் இணைந்து காணப்படும். அதாவது வெண்மையான தன்மையை ஏற்படுத்துவதற்காக இவ்வாறு இணைந்து காணப்படலாம். கைட்டினை பொறுத்தவரையில் இங்கு காட்டப்பட்டுள்ள படத்தில் கைட்டின் நானோஃபைப்ரில்ஸ் காட்டப்பட்டுள்ளது. அதாவது கைட்டின் நுண்ணிய நார்களானவை புரதத்தினால் சுற்றப்பட்டு இருப்பது போன்ற ஒரு விடயம். அதாவது வெண்மையான தன்மையை ஏற்படுத்துவதற்காக புரதம் அல்லது கால்சியம் கார்பனேட்டினால் இது வெண்மையாக்கப்பட்டிருக்கும். கைட்டின் வன்கூடாக காணப்படும் போது வளர்ச்சியானது தடைப்படக்கூடியவாறு இருக்கின்றது. ஆகவே ஆர்த்ரோபோடாக்களில் வளர்ச்சி நிகழும் போது புறவன்கூடானது அகற்றப்பட்டு மீண்டும் ஒரு புதிய வன்கூடு உருவாக்கப்படுகின்றது. இதனை நீங்கள் தேள், சில பூச்சிகள் போன்றவற்றில் அவதானித்திருப்பீர்கள். அதாவது புறவன்கூடானது கலற்றப்பட்டு புதிய ஒரு வன்கூடு உருவாக்கப்பட்டிருக்கும். மொலஸ்காக்களை பொறுத்தவரையில் கால்சியம் கார்பனேட்டினால் ஆன புறவன்கூடானது காணப்படுகின்றது. இது மென்முடியினால் சுரந்து விடப்படுகின்றது. அதாவது கால்சியம் கார்பனேட்டினாலான புறவன்கூடானது மொலஸ்காக்களின் வெளிப்புறமாக காணப்படுகின்றது. ஆகவே இது மொலஸ்காக்களில் காணப்படக்கூடிய புறவன்கூடு. இதற்கு உதாரணமாக சாதாரணமாக சிப்பி, மட்டி அவற்றில் காணப்படக்கூடிய வன்கூடுகளை கூட நீங்கள் அவதானிக்கலாம். இந்த சிப்பி மட்டிகளில் காணப்படக்கூடிய வன்கூடுகள் உட்புறமாக உள்ள தசைப்படையின் காரணமாக திறந்து மூடக்கூடியவாறு காணப்படக்கூடியதாக உள்ளது. ரெப்டிலியாக்களை பொறுத்தவரையில் 80 தட்டுக்கள் புறவன்கூடாக தொழிற்படுகின்றன. இங்கு ஒரு ஆமையினுடைய ஓடு படம் காட்டப்பட்டுள்ளது. அதே போல ஆமையினுடைய ஒரு காலினுடைய படமும் காட்டப்பட்டுள்ளது. அங்கு நீங்கள் 80 தட்டுக்களை மிக தெளிவாக அவதானிக்கக்கூடியவாறு உள்ளது. அடுத்த விடயம் அகவன்கூடு தொடர்பான விடயம். அகவன்கூடானது மென்மையான இழையங்களுக்குள் புதைந்து காணப்படுகின்ற ஒரு வெண்மையான கட்டமைப்பாகும். இதற்கு முள்ளந்தண்டுளிகள், அதாவது எங்களையே நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். அதாவது முள்ளந்தண்டு உள்ள விலங்குகள் அகவன்கூட்டை கொண்டதாக கூறப்படுகின்றது. அது தவிர முள்ளந்தண்டிலிகளை பொறுத்தவரையில் எக்கைனோடெர்ம்ஸ் அகவன்கூட்டை கொண்ட அங்கிகளாக கருதப்படுகின்றது. விலங்கினது மென்மையான இழையங்களுக்குள் புதைந்து காணப்படுகின்ற வெண்மையான வன்கூடு அகவன்கூடாகும். இந்த அகவன்கூடானது விறைப்புத்தன்மையை வழங்குவதன் மூலமாக ஒரு திட்டமான ஆதாரத்தை வழங்கக்கூடியவாறு உள்ளது. விலங்கு ராட்சத்தில் வேறுபட்ட வகையான அகவன்கூடுகள் காணப்படுகின்றன என பார்த்திருந்தோம். எக்கைனோடெர்ம்ஸில் எண்டோஸ்கெலிட்டல் பிளேட்ஸ் எனப்படுகின்ற ஒரு பகுதி காட்டப்பட்டுள்ளது. அதாவது ஒரு புயத்தில் உட்பகுதியாக அது குறித்து காட்டப்பட்டுள்ளது. இங்கு கால்சியம் கார்பனேட், மெக்னீசியம் கார்பனேட் போன்ற பளிங்குகள் இங்கு சேமிக்கப்பட்டிருக்கும். அதாவது அவை அங்கு அகவன்கூடாக சில பகுதிகளை உருவாக்கி இருக்கும். அவற்றையே இங்கு குறித்து காட்டப்பட்டுள்ளது. அவை அகவன்கூடாக தொழிற்படக்கூடிய
காணப்படக்கூடியவாறு உள்ளன. அதாவது எக்கனோடோம்களுக்கான ஒரு திட்டமான கட்டமைப்பை கொடுத்து ஆதாரத்தை வழங்குகின்ற கட்டமைப்பாக இங்கு அவை காணப்படுகின்றன. அடுத்ததாக கோடேற்றுக்களை பொறுத்தவரையில் என்பு மற்றும் கசியிலியம் என்பன அகவன்கூட்டு கட்டமைப்புகளை உள்ளடக்குகின்றன. அது தொடர்பான விடயம்தான் அடுத்தடுத்த விடயங்களில் பார்க்க இருக்கின்றோம். இங்கு நீர்நிலையியல் வன்கூடு மற்றும் புறவன்கூடு மற்றும் அகவன்கூடு தொடர்பான ஒரு ஒப்பீட்டு ரீதியான ஒரு விடயம் காட்டப்பட்டுள்ளது. உடச்சுவரால் சூழப்பட்ட பாயி நிரம்பிய உடலின் குழியானது நீர்நிலையில் வன்கூடாக தொழிற்படுகின்றது. புறவன்கூடு விலங்கினது உடலின் வெளிப்புறத்தில் காணப்படுகின்ற ஒரு தடித்த உரை. அகவன்கூடு விலங்கினது மென்மையான இழையங்களுக்குள் புதைந்து காணப்படுகின்ற ஒரு வெண்மையான கட்டமைப்பாக பார்த்திருந்தோம். நீர்நிலையியல் வன்கூடு, புறவன்கூடு, அகவன்கூடு என்பன விலங்கு ராஜ்யத்தில் எந்தெந்த அங்கிகளில் காணப்படுகின்றன என்ற விடயமும் பார்த்திருந்தோம். அது தொடர்பான ஒரு ஒப்பீட்டு ரீதியான ஒரு விடயமே இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்கு புறவன்கூடு, அதாவது கயிற்றினாலான புறவன்கூடு காணப்படும் அங்கிகள், அதே போல கல்சியம் கார்பனேட்டினாலான புறவன்கூடு காணப்படக்கூடிய அங்கிகள், அதே போல அகவன்கூடு காணப்படக்கூடிய அங்கிகளின் படம் உங்களுக்கு காட்டப்பட்டுள்ளது. இது குறிப்பிட்ட அந்த வன்கூடுகள் காணப்படுகின்ற அங்கிகளுக்கு உதாரணமாகும். விலங்கு வன்கூட்டு தொகுதியின் பொதுவான தொழில்கள் தொடர்பான விடயம். ஏலவே பார்த்தது போல தாங்குதல், அசைவு மற்றும் பாதுகாப்பு 3 விடயங்கள் மிக முக்கியமான தொழில்களாக குறிப்பிடப்பட்டுள்ளன. விலங்கு ராஜ்யத்தின் வன்கூடு தொடர்பான தொழில்களும் இதையே உள்ளடக்குகின்றன. அதுபோல மனித வன்கூட்டு தொகுதியின் தொழில்களிலும் முதல் 3 தொழில்கள் இந்த தொழில்களாகவே காணப்படுகின்றன. அதாவது தாங்குதல் தொடர்பான விடயம். ஒரு சாளக கட்டமைப்பை கொடுப்பதன் மூலம் விலங்கு வன்கூடானது இழுபடுதல் மற்றும் அமுக்கப்படல் தொடர்பான விசைகளுக்கு ஒரு தடையை வழங்குகின்ற கட்டமைப்பாக இந்த வன்கூட்டு கட்டமைப்பு காணப்படுகின்றது. அதாவது வன்கூடானது ஒரு விறைத்த கட்டமைப்பாக இருப்பதன் காரணமாக ஆதாரத்தை வழங்குகின்றது. அதே நேரம் ஒரு திட்டமான வடிவத்தை வழங்கக்கூடியதாக காணப்படுகின்றது. இவ்வாறான திட்டமான வடிவம், ஆதாரம் இருப்பதன் காரணமாக தாங்குதல் தொழிலானது, நிறையை தாங்கக்கூடிய அந்த தன்மையானது வன்கூட்டுக்கு ஏற்படுத்தப்படுகின்றது. அதுபோல பாதுகாப்பு எனும் போது மென்மையான உள்ளக அங்கங்கள், முதலே குறிப்பிட்டது போல மூளை, இதயம் மற்றும் நுரையீரல் போன்ற மென்மையான அங்கங்களை பாதுகாப்பதற்காக வெளிப்புறமாக ஒரு வன்கூட்டு கட்டமைப்பு காணப்படக்கூடியவாறு உள்ளது. மனித உடற்தொகுதியை எடுத்து நீங்கள் அவதானித்து பார்ப்பீர்களே ஆனால் மென்மையான அங்கங்கள் யாவும் வெளியில் ஒரு வன்கூட்டால் சூழப்பட்டு பாதுகாக்கப்பட்டு காணப்படும். அடுத்த விடயம் அசைவு தொடர்பான விடயம். அசைவு எனும் போது இங்கு உடற்தசைகள் வன்கூட்டில் இணைக்கப்பட்டுள்ளன. அதே நேரம் இணையங்களும் காணப்படுகின்றன. அதாவது என்பு இன்னொரு என்புடன் ஒரு அடர்ந்த தொடர்பிழையத்தால் இணைக்கப்பட்டு காணப்படும் இணையங்கள். குறிப்பிட்ட இணையங்கள் மற்றும் தசைகள் காணப்படுவதன் காரணமாக தசை சுருக்கத்தின் போது அசைவு ஏற்படுத்தப்படுகின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் வன்கூடானது நெம்பு போல தொழிற்பட்டு அசைவினை ஏற்படுத்தக்கூடியவாறு காணப்படுகின்றது. அடுத்த விடயமாக விலங்குகள் நீர் மற்றும் வழியினூடான அசைவு தொடர்பான விடயம் பார்க்க இருக்கின்றோம். இங்கு நீந்துதல் தொடர்பான விடயமும் பறத்தல் தொடர்பான விடயமும் உங்களுடைய பாடப்பரப்பில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. நீந்துதல் தொடர்பான விடயத்தை பார்ப்போமானால் சில விலங்குகள் வேறுபட்ட முறைகளில் நீந்துகின்றன. வேறுபட்ட விலங்குகள் வேறுபட்ட முறைகளில் நீந்துகின்றன. சில விலங்குகள் தமது கால்களை துடுப்பாக பயன்படுத்துகின்றன. அதாவது நீரிற்கெதிரான தள்ளுகையை மேற்கொள்வதற்காக தமது கால்களை துடுப்பாக பயன்படுத்தி கொள்கின்றன. இதற்கு உதாரணமாக சில பூச்சிகள், அதே போல 4 கால்கள் கொண்ட சில முள்ளந்தண்டுளிகள் உதாரணமாக குறிப்பிடப்படுகின்றன. இங்கு படத்தில் நீங்கள் அவதானிக்க கூடியவாறு இருக்கும் 4 கால்கள் கொண்ட முள்ளந்தண்டுளிகள் மற்றும் சில பூச்சிகள் தமது கால்களை துடுப்பாக பயன்படுத்துவதன் மூலம் நீரிற்கெதிரான தள்ளுகையை மேற்கொண்டு நீரில் அசையக்கூடியவாறு காணப்படுகின்ற விடயம். சில விலங்குகள் நீரை உள்ளெடுத்து தாரையாக வெளியேற்றுகின்றன. அதாவது நீரை தமது உடலிற்குள் உள்ளெடுத்து பின்னர் அந்த நீரை வெளியேற்றுவதன் மூலமாக ஒரு விசையை உருவாக்குவதன் காரணமாக அந்த விலங்கு அசையக்கூடியவாறு காணப்படுகின்றது. இதற்கு உதாரணமாக கணவாய் குறிப்பிடப்பட்டுள்ளது.
இந்த படத்தில் ஜெட் ப்ரொபல்ஷன் என்ற ஒரு விடயம் காட்டப்பட்டுள்ளது. அதாவது கணவாயானது நீரை உள்ளெடுக்கின்ற விடயம், அதுபோல நீரை தாரையாக வெளியேற்றுகின்ற போது அதற்கு எதிர் திசையில் கணவாயானது அசையக்கூடியவாறு காணப்படுகின்ற விடயம். ஆகவே சில விலங்குகள் நீரை உள்ளெடுத்து அதை வெளியேற்றுவதன் மூலமான விசையை கொண்டு அசையக்கூடியவாறு காணப்படும். சில விலங்குகள் கால்களை துடுப்பாக பயன்படுத்தி அசையக்கூடியவாறு காணப்படும். இவ்வாறாக நீரில் தமக்கேற்றவாறு அசையக்கூடிய இசைவாக்கங்களை விலங்குகள் கொண்டுள்ளன. மேலும் சில விலங்குகளை பொறுத்தவரையில் உடல் மற்றும் வால் பகுதிகளை பக்கத்திற்கு பக்கமாக அசைப்பதன் மூலம், அதாவது மீன்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மீன்கள் தமது உடல் மற்றும் வாலை பக்கத்திற்கு பக்கமாக அசைப்பதன் மூலமாகத்தான் நீரின் ஊடாக அசைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது தவிர மீன்களில் காணப்படுகின்ற வேறுபட்ட வகையான செட்டைகள் நீந்துதலின் வேறுபட்ட விடயங்களுக்காக காணப்படுகின்றன. சில செட்டைகள் நீரின் ஊடான அந்த திசையை தீர்மானிப்பதற்காக காணப்படுகின்றன. அது தவிர நீரில் காணப்படுகின்ற தடையை தவிர்த்து தடைக்கு எதிராக அசையக்கூடியவாறு சில செட்டைகள் காணப்படுகின்றன. அவ்வாறு மீன்களில் காணப்படுகின்ற செட்டைகளானவை நீரின் ஊடான அந்த தடை விசையை எதிர்த்து நீந்தி குறிப்பிட்ட திசையில் நீந்துவதற்கான இசைவாக்கங்களை கொண்டு காணப்படுகின்றன. உடல் மற்றும் வால் பகுதியானது அசையக்கூடியதாக இங்கு காணப்படும். இதில் உடல் மற்றும் வால் பகுதிகள் மீனில் எவ்வாறு அசைகின்றன என்பது தொடர்பான விடயம் காட்டப்பட்டுள்ளது. அதாவது பக்கத்திற்கு பக்கமாக அசைகின்ற விடயம் தெளிவாக காட்டப்பட்டுள்ளது. அடுத்த விடயமாக நீர்வாழ் முளையூட்டிகள் தொடர்பான விடயம். இதற்கு உதாரணமாக டால்பின்ஸ் மற்றும் திமிங்கிலங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இங்கு இந்த டால்பின்ஸ் மற்றும் திமிங்கிலங்களின் வாற்பகுதிகளை அவதானித்து பார்ப்பீர்களே ஆனால் மீன்களில் காணப்படுவது போல் அல்லாமல் சமாந்தரமாக காணப்படுகின்றன. ஆகவே இவை தமது உடல் பகுதியை மேல் கீழாக அசைக்கக்கூடியவாறு காணப்படும். அதுபோல இம்முள்ளந்தண்டுளிகளில் முள்ளந்தண்டானது வளையக்கூடியவாறு நெகிழ்ச்சியுடையதாக காணப்படக்கூடியதாக இருப்பதனால் உடல் பகுதியை கூட வளைக்கக்கூடிய ஆற்றல் இந்த டால்பின்ஸ் மற்றும் திமிங்கிலங்களுக்கு காணப்படுகின்றன. ஆகவே இந்த விலங்குகள் உடல் மற்றும் வால் பகுதிகளை மேல் கீழாக அசைப்பதன் மூலம் அலை இயக்கம் போன்ற ஒரு அசைவை ஏற்படுத்தி அசையக்கூடியவாறு காணப்படுகின்றன. மீன்களினது அசைவிற்கும் இந்த டால்பின்ஸ் மற்றும் திமிங்கிலங்களினது அசைவிற்கும் வித்தியாசம் காணப்படுகின்றது. கதிருருவான உடலானது நீந்தும் விலங்குகளில் காணப்படுகின்ற ஒரு இசைவாக்கம் ஆகும். அதாவது நீரினூடான தடையை தவிர்த்து நீரினூடான தடையை மீறி அதை எதிர்த்து அசையக்கூடிய ஆற்றல் இந்த விலங்குகளுக்கு கதிருருவான உடல் என்ற அமைப்பின் மூலமாக கிடைக்கக்கூடியதாக உள்ளது. வழியினூடான அசைவை எடுத்து நோக்குவோமானால் பொதுவாக பறத்தல் வழியினூடான அசைவாக காணப்படுகின்றது. பறவைகளில் நாங்கள் அவதானிக்கின்ற விடயம். சில வேளைகளில் கீழ்நோக்கி வழுக்கும் அசைவு, அதாவது கிளைடிங் டவுன்வர்ட் என்ற ஒரு விடயம். நீங்கள் பருந்துகள் மற்றும் கழுகுகளில் இந்த விடயத்தை அவதானித்திருப்பீர்கள். பறத்தல் நடைபெறாது, கீழ்நோக்கி வழுக்கி கொண்டு வருகின்ற போன்றதொரு அசைவு. பறக்கும் விலங்குகளை பொறுத்தவரையில் செட்டைகளை உபயோகித்து புவியீர்ப்புக்கு எதிராக தமது உடலை உயர்த்த வேண்டிய ஒரு தேவை காணப்படுகின்றது. இது பறத்தலுக்கு முக்கியமான ஒரு விடயம். செட்டைகள் காற்று தட்டைகள் போன்று தொழிற்படக்கூடியவாறு காணப்படும். அதாவது ஏரோஃபாயில் என குறிப்பிடப்படுகின்றது. புவியீர்ப்புக்கு எதிராக தமது உடலை உயர்த்துகின்ற பட்சத்தில் தான் அந்த விலங்கானது பறக்கக்கூடியவாறு காணப்படும். அதே நேரம் வழியினது தடையையும் தாண்டி பறக்க வேண்டிய தேவை காணப்படுகின்றது. இங்கு நீங்கள் படத்தில் அவதானிக்கக்கூடியவாறு காணப்படும் ஒரு பறவையானது மேல் நோக்கிய ஒரு விசையை உருவாக்குவதற்காக எவ்வாறான இசைவாக்கங்களை கொண்டிருக்கின்றது என்றொரு விடயம். அதே போல பறவையானது நிறையை குறைப்பதற்காக கொண்டிருக்கின்ற விடயம். கதிருருவான செட்டியானது இங்கு காற்றுத்தட்டைகள் போன்று தொழிற்படக்கூடியவாறு உள்ளது. அது வழியினூடான அந்த தடை விசையை எதிர்த்து அசையக்கூடியவாறான ஒரு தன்மையை பறவைகளுக்கு வழங்குகின்றது. பறவைகளினது சில எண்புகள் காற்றுக்குழிகளை கொண்டு காணப்படுகின்றன. ஆகவே இங்கு பேரம் குறைத்தல் என்ற நிகழ்வும் பறவைகளில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதுபோல சில அங்கங்கள் காணப்படுவதில்லை, பற்கள் காணப்படுவதில்லை. இவ்வாறான சில இசைவாக்கங்கள் பறவைகள் பறத்தலுக்காக ஏற்படுத்தப்பட்டவை. புவியீர்ப்புக்கு எதிராக தமது உடலை மேல் நோக்கி உயர்த்தி பறக்க வேண்டிய தேவை பறவைகளில் காணப்படுகின்றது. அடுத்த விடயம், வழியோட்டத்தை பறத்தலுக்கு உதவும் வகையில் பறவைகள் எவ்வாறு பயன்படுத்துகின்றன என்ற விடயம். இங்கு அந்த ஏரோஃபாயில் என்ற விடயத்தை எடுத்து நோக்குதல் சிறப்பானது. அதாவது காற்று தட்டைகள் தொடர்பான விடயம்.
பரத்தலில் செட்டைகளில் வளியோட்டமானது எவ்வாறானதொரு விளைவை ஏற்படுத்துகின்றது என்பது தொடர்பான விடயம். புவியீர்ப்பு காணப்படுகின்றது. அதே போல பறவையானது குறிப்பிட்ட திசையில் குறிப்பிட்ட வேகத்தில் பறத்தல் ஆனது அந்த வளியோட்டத்திற்கு தனது உடலை அசைக்கக்கூடியவாறு காணப்படுகின்றது. இது தொடர்பான விடயங்கள் நீங்கள் பௌதிகவியல் பாடத்திலும் கூட கற்றிருப்பீர்கள். கதிருருவான சட்டியானது வளியினது உராய்வு விசையை குறைத்து குறித்த அந்த பறவையை குறித்த திசையில் குறித்த வேகத்தில் அசைய செய்வதற்கு உதவுகின்றது. பொதுவாக அனைத்து பறவைகளிலுமே இந்த கதிருருவான சட்டை தொடர்பான விடயத்தை நீங்கள் அவதானிக்கக்கூடியவாறு காணப்படும். அடுத்த விடயம் மிக பிரதானமான விடயம் மனித வன்கூடு தொடர்பான விடயம். அதாவது மனித வன்கூடானது எமது சட்டப்படலை உருவாக்குகின்றது. மனித வன்கூடானது ஒரு சட்டப்படல் போன்று விரைப்பான ஒரு கட்டமைப்பாக காணப்பட அதில்தான் தசைகள் மற்றும் அங்கங்கள் பொருந்தக்கூடியவாறு காணப்படுகின்றது. அவ்வாறான தசைகள் அங்கங்கள் பொருத்தப்பட்டு வன்கூடானது ஒரு திட்டமான வடிவத்தை வழங்குகின்றது. திட்டமான வடிவம் வழங்கப்படுகின்ற பொழுதுதான் ஒரு உருவமானது கிடைக்கப்பெறுகின்றது. அது தவிர வெண்கூட்டை பொறுத்தவரையில் வெண்கூடானது என்புகளால் ஆக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், என்பு ஒரு அடர் தொடுப்பிலையம். அது தவிர கசியிலையங்கள் இணையங்கள் காணப்படுகின்றன. தசைகள் பொருந்தி காணப்படுகின்றன. தசை சுருக்கத்தின் மூலம் அசைவுகள் மேற்கொள்ளப்படுகின்றது. அதே போல இணையங்கள் காணப்படுகின்றன. முதலே குறிப்பிட்டது போல 2 என்புகள் அடர் தொடுப்பிலையத்தினால் இணைக்கப்பட்டு காணப்படுகின்றது. ஆகவே அசைவானது ஏற்படுத்தப்படுகின்றது. அது தவிர இந்த மனித வன்கூட்டினுடைய சில பகுதிகள் வேறு வேறு தொழில்களை மேற்கொள்கின்றன. மனித வன்கூட்டு தொகுதியின் தொழில்கள் என பார்க்கும்போது ஆதாரம், பாதுகாப்பு, அசைவு தொடர்பான விடயம் முதலே பார்த்திருந்தோம். அடுத்த விடயம் சில ஓமோன்களின் செல்வாக்கின் கீழ் கல்சியத்தின் சேமிப்பு மற்றும் விடுவிப்பு தொடர்பான விடயம். கல்சிட்டோனின், PTH பாராதைராய்டு ஹோமோன் போன்ற சில ஹோமோன்கள் கல்சியம் பாஸ்பேட் விடுவிப்பு மற்றும் சேமிப்புடன் தொடர்பானவை. அது தவிர என்பு மச்சையிலிருந்து குருதி கலங்களின் உற்பத்தி, பிளட் செல்ஸ் உற்பத்தி நடைபெறக்கூடியவாறு காணப்படுகின்றது. குருதி கலங்களினது உற்பத்தி தொடர்பாக கதைக்கும் போது என்பு மச்சை என்பினது உட்புறமாக காணப்படுகின்ற ஒரு கட்டமைப்பு 2 வகையாக காணப்படுகின்றது. மஞ்சள் என்பு மச்சை, செவ்வென்பு மச்சை. இந்த மஞ்சள் என்பு மச்சையானது கொழுப்பு கலங்களால் நிரப்பப்பட்டு காணப்படுகின்றது. அதே போல செவ்வென்பு மச்சையானது குருதி கலங்களின் உற்பத்தியுடன் தொடர்பான விடயமாக காணப்படுகின்றது. PTH பாராதைராய்டு ஹோமோன், அதாவது சிறுநீரக சிறுகுழாய்களில் இருந்து கால்சியம் மீளாக துரிஞ்சப்படுவதை தூண்டும். அதே போல சிறுகுடலின் ஊடாகவும் கால்சியம் மீளாக துரிஞ்சப்படுவதை தூண்டி குருதியில் கால்சியம் சரிவு மட்டத்தை உயர் மட்டத்தில் பேணக்கூடியவாறு காணப்படும். அதுபோல இந்த கால்சியம் அயன் வளங்கள் போதாத இடத்து PTH ஆனது என்புகளில் தொழிற்பட்டு பொதுவாக என்புடைக்கும் கலங்கள் என்பிலிருந்து கால்சியமை விடுவித்து குருதியில் சேர்க்கின்றது. இது குருதியில் கால்சியம் மட்டத்தை பேணுவதற்கு தேவையான ஒரு விடயம். கால்சியத்தை பொறுத்தவரையில் மிக முக்கியமான ஒரு கனியுப்பு. அதாவது தசை சுருக்கம், நரம்பு கணத்தாக்கம், கடத்தல் போன்றவற்றிற்கு தேவையான ஒரு கனியுப்பாக கால்சியம் காணப்படுகின்றது. அதே போல கல்சிட்டோனின் பாராதைராய்டு ஹோமோனுக்கு எதிரான தொழிற்பாட்டை உடையது. கல்சிட்டோனினை பொறுத்தவரையில் சாதாரண எல்லையை விட குருதியில் கால்சியம் மட்டம் அதிகரிக்கும் போது கால்சியம் அயன் மட்டத்தை குறைப்பதற்காக தொழிற்படுகின்ற ஒரு ஹோமோனாக காணப்படுகின்றது. இது என்பு கலங்களில் தொழிற்பட்டு என்பிளையங்களில் கால்சியத்தினுடைய சேமிப்பை மேம்படுத்தக்கூடியவாறு காணப்படுகின்றது. அதாவது பாராதைராய்டு ஹோமோனுக்கு எதிரான தொழிற்பாடு. அதே நேரம் சிறுநீரக சிறுகுழாய்களில் தொழிற்பட்டு கால்சியம் மீளகத்துறிஞ்சலை நிரோதிக்கின்றது. மீளகத்துறிஞ்சலை நிரோதிப்பதன் காரணமாக கால்சியம் கழித்தலை அதிகரிக்கின்றது. பாராதைராய்டு ஹோமோனானது விட்டமின் D தொகுப்பையும் தூண்டுகின்றது. அதாவது விட்டமின் D ஆனது கால்சியம் அகத்துறிஞ்சப்படுவதற்கு தேவையான ஒரு விடயமாகும். மனித வன்கூட்டை பொறுத்தவரையில் அச்சு வன்கூடு, தூக்க வன்கூடு என 2ஆக பிரிப்பதாக கூறியிருந்தோம். அதாவது அச்சு வன்கூடானது நடு அச்சை உருவாக்குகின்ற, மனித முள்ளந்தண்டு கம்பத்தில் நடு அச்சை உருவாக்குகின்ற ஒரு பகுதியாகும். தலையோடு முள்ளந்தண்டுடன் இணைந்தவாறான அந்த முள்ளந்தண்டு என்புகள், அது தவிர மார்பு பட்டை மற்றும் விலா என்புகளை உள்ளடக்கிய பகுதியாக அச்சு வன்கூடு குறிப்பிடப்படுகின்றது. தூக்க வன்கூடு எனப்படுவது வளையங்கள் மற்றும் அவயவ என்புகளை உள்ளடக்கியது. வளையங்கள் இடுப்பு வளையம் மற்றும் மார்பு வளையமாக பிரிக்க
பிரிக்கப்பட்டுள்ளது. அவயவ என்புகளை பொறுத்தவரையில் மேல் அவயவம் கீழ் அவயவம் என பிரிக்கப்பட்டுள்ளது. அதாவது அச்சு வெண்கூட்டு பகுதியுடன் தூக்கங்களாக காணப்படுகின்றவை அவயவ என்புகளாக காணப்படுகின்றன. தலையோடானது முள்ளந்தண்டு கம்பத்தின் மேல் முனையில் தாங்கப்பட்டதாக காணப்படுகின்றது. தலையோடை பொறுத்தவரையில் என்புகள் காணப்படுகின்றன. என்புகள் தொடர்பான விடயங்கள் அதிகளவு உங்களுடைய பாடப்பரப்புகளில் உள்ளடக்கப்படவில்லை. ஆனால் வளநூலில் குறிப்பிடப்பட்டுள்ள என்புகள் தொடர்பான விடயம் நிச்சயமாக அறிந்திருத்தல் வேண்டும். பெரும்பாலான என்புகள் அசைவில் பொருத்துகள் மூலம், அதாவது அசைய முடியாதவாறு தலையோட்டில் பொருத்தப்பட்டுள்ளன. அசைய முடியாதவாறு பொருத்தப்பட்டு காணப்படுவதன் காரணமாக ஒரு திட்டமான வடிவம் மண்டையோட்டிற்கு கிடைக்கின்றது. உட்புற அங்கங்கள் பாதுகாக்கப்படுகின்றன போன்ற வெண்குட்டு தொகுதியினுடைய தொழில்களை செய்வதற்காக இவ்வாறு ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது. இங்கு உங்களது படத்தில் அவதானிக்கக்கூடியவாறு இருக்கின்றது முள்ளந்தண்டு கம்பத்தில் தலையோடானது தாங்கப்பட்டிருக்கின்ற விடயம். தலையோடானது மண்டையோடு முகம் என 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. மண்டையோடு கிட்டத்தட்ட 1.5 லீட்டர் கொள்ளளவுடையது 8 என்புகளை உள்ளடக்கி காணப்படுகின்றது. அதாவது நுதல் என்பு 1 என்பு, சுவரென்புகள் 2 என்புகள், பிடரென்பு 1 என்பு, கடைநுதல் என்புகள் 2 என்புகள், நெய்யரி என்பு 1 என்பு, ஆப்புப்போலி என்பு 1. இது உங்களுடைய வளநூலில் காணப்படுகின்ற என்புகள் குறிக்கப்பட்ட தலையோட்டினுடைய பகுதியாகும். மண்டையோட்டு என்புகள் தொடர்பாக உங்களுடைய வளநூலில் காணப்படுகின்ற விடயம் சுவரென்பு குறித்து காட்டப்பட்டுள்ளது. அதாவது மண்டையோட்டின் மேற்பகுதியை உருவாக்குகின்ற பிரதான என்பாக காணப்படுகின்றது. அதுபோல நுதல் என்பு நெற்றி பகுதியை உருவாக்குகின்ற என்பாக காட்டப்பட்டுள்ளது. கடைநுதல் என்பு பக்கப்புறம், மண்டையோட்டினுடைய பக்கப்புறத்தில் காணப்படுகின்ற 2 என்புகளை உள்ளடக்கியது. அதுபோல பிடரென்பு மண்டையோட்டினுடைய அடிப்பகுதி கீழ்ப்பகுதியை உருவாக்குகின்ற ஒரு என்பாக காணப்படுகின்றது. அது தவிர ஆப்புப்போலி என்பும் உங்களுக்கு காட்டப்பட்டுள்ளது. உங்களுடைய வளநூலில் குறிப்பிடப்பட்டுள்ள படத்துடன் அருகிலுள்ள படத்தையும் ஒப்பிட்டு பார்ப்பீர்களே ஆனால் சற்று தெளிவாக அவதானிக்கக்கூடியவாறு காணப்படும். அதாவது நுதல் என்பு மஞ்சள் நிறத்தில் காட்டப்பட்டுள்ளது. சுவர் என்பு நீல நிறத்தில் காட்டப்பட்டுள்ளது. ஆக்சிபிட்டல் போன் அதாவது பிடர் என்பானது பச்சை நிறத்தில் மண்டையோட்டின் அடிப்பகுதியாக்குகின்ற என்பாக காட்டப்பட்டுள்ளது. அது தவிர ஆப்புப்போலி என்பானது பிங்க் கலரில் காட்டப்பட்டுள்ளது. மற்றும் ஏனைய முக என்புகளும் கூட இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ளன. தலையோடு இது சாதாரணமான ஒரு மண்டையோட்டினுடைய ஒரு படம். சுவரென்புகள் காட்டப்பட்டுள்ள விடயம் மற்றும் நுதல் என்புகள் கடைநுதல் என்புகளை அவதானித்துக் கொள்ளுங்கள். அதுபோல பிடரென்பு ஆகவும் கீழ்ப்புறமாக ஆகவும் பிற்புறமாக காணப்படுகின்ற என்பு சிபுக என்பானது கீழ்த்தாடையை ஆக்குகின்ற என்பாக காட்டப்பட்டுள்ளது. அது தவிர இங்கு அவதானிக்கப்படக்கூடிய விடயம் அசைவில் பொருத்துகள் மண்டையோட்டில் காணப்படுகின்ற விடயம். அசைவில் பொருத்துகள் காணப்படுவதன் மூலமாக மண்டையோடானது திட்டமான வடிவத்தை ஏற்படுத்தி உள்ளது. இங்கு நுதல் என்பு காட்டப்பட்டுள்ளது. அதாவது நெற்றி பகுதியை உருவாக்குகின்ற என்பாக அவதானித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக சிபுக என்பு கீழ்த்தாடையை உருவாக்குகின்ற என்பு. சிபுக என்பில் பற்கள் பதிக்கப்பட்டு காணப்படுவதை அவதானிக்கலாம். அதுபோல அணு என்பு மேற்தாடையை உருவாக்குகின்ற என்பு. அங்கும் பற்கள் பதிக்கப்படக்கூடியதாக உள்ளது. அது தவிர கடைநுதல் என்பை அவதானித்துக் கொள்ளுங்கள். பச்சை நிறத்தில் காட்டப்பட்டு அம்புக்குறியினால் காட்டப்பட்டுள்ளது. அது தவிர ஆப்புப்போலி என்பானது கண்களின் உட்புறமாக பின்புறமாக ஒரு நீல நிறத்தில் அவதானிக்கக்கூடியவாறு காணப்படுகின்றது. தலையோட்டை பொறுத்தவரையில் மண்டையோட்டு என்புகள் முக என்புகள் தொடர்பான விடயம் பார்க்கப்பட உள்ளது. அதாவது நுதல் என்பு, சுவரென்புகள், பிடரென்பு, கடைநுதல் என்புகள், நெய்யரி என்பு மற்றும் ஆப்புப்போலி என்பு என்பன மண்டையோட்டு என்புகளை உருவாக்குகின்றன. அதுபோல முக என்புகளை கண் என்புகள், அணு என்பு, மூக்கென்புகள், கண்ணீர் என்புகள், ஏற்கால் என்பு, அன்ன என்புகள், கீழ்த்தாடை அல்லது சிபுக என்பு, கீழ்ச்சுருள் என்புகள் என்ற என்புகள் உருவாக்குகின்றன. அதாவது தலையோட்டினை ஆக்குகின்ற மொத்த என்புகள் இங்கு காட்டப்பட்டுள்ளன. மனித முகத்தில் காணப்படக்கூடிய என்புகளுக்கான முற்புற தோற்றம் உங்களுடைய வளநூலில் காணப்படக்கூடிய படம் இங்கு காட்டப்பட்டுள்ளது. மனித முகத்தில் காணப்படக்கூடிய என்புகளுக்கான விடயம் காட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பான விடயம் தொடர்ந்தும் பார்க்க இருக்கின்றோம். மனித மண்டையோட்டின் தொழில் தொடர்பான விடயம் பாதுகாப்பு. முதல் பார்த்தது போலவே மனித மண்டையோடானது மூளையை மூடி காணப்படுகின்றது.
மிக முக்கியமான ஒரு அங்கம். மூளையை மூடி அதனை பாதுகாத்து காணப்படுகின்றது. ஆகவே பாதுகாப்பு மனித மண்டியோட்டின் பிரதான தொழிலாகும். அது தவிர உட்காது நடுக்காது போன்ற அங்கங்கள், மனநுகர்ச்சி அங்கங்கள், கண்கள் என்பன மண்டியோட்டால் பாதுகாக்கப்படுகின்றன. காது தொடர்பான அங்கங்களை பொறுத்தவரையில் கடைநுதல் என்பது அதனுடன் தொடர்பு பட்டது. மனநுகர்ச்சி அங்கங்களை பொறுத்தவரையில் மூக்கென்பு அதனுடன் தொடர்புபட்ட விடயங்கள். கண்கள் தொடர்பான விடயம் கட்குழியில் உட்புறமாக அமைந்து காணப்படுகின்ற விடயம். இது தொடர்பான ஆழமான விடயங்கள் எதுவும் உங்களுடைய வளநூலில் குறிப்பிடப்படவில்லை. தொழில் தொடர்பான விடயம் மட்டும் அறிந்திருத்தல் போதுமானது. தசைகளுக்கு இணைப்பை வழங்குதல் தொடர்பான விடயம். குறிப்பிட்டது போல என்பாலான கட்குழிகள் கட்தசைகளுக்கு இணைப்பை வழங்கக்கூடியவாறு காணப்படுகின்றன. அதாவது கட்குழியானது என்பாலான கட்டமைப்பு, அதே நேரம் கட்தசைகள் அந்த கட்டமைப்பில் காணப்பட்டு கண்களுக்கான இணைப்பை வழங்குவதன் மூலமாக அசைவில் பங்கெடுக்கின்றது. மண்டியோட்டின் கீழ்ப்புற பரப்பில் அதாவது பிடரென்பு காணப்படும் இடத்தில் பெருங்குடையம் காணப்படுகின்றது. இங்கு உங்களுடைய படத்தில் அவதானிக்கக்கூடியவாறு இருக்கும் ஃபொராமன் மேக்னம் என்ற விடயம் பெருங்குடையம். அந்த பெருங்குடையமானது முன்னால் செல்வதற்குரிய பாதையை வழங்குகின்றது. ஆகவே பெருங்குடையத்தின் ஊடாகத்தான் முன்னால் கீழ் நோக்கி செல்கின்றது. பெருங்குடையத்தின் இரு பக்கப்புறங்களிலும் பிடரென்பு குமிழ்கள் காணப்படுகின்றன. அதாவது 2 அழுத்தமான குமிழ்கள் போன்ற ஒரு கட்டமைப்பு பிடரென்பு குமிழ்கள் என பெயரிடப்பட்டுள்ளன. பெருங்குடையத்தின் 2 பக்கப்புறங்களிலும் காணப்படுகின்றன. இந்த பிடரென்பு குமிழ்களுடன் முதலாவது கழுத்து முள்ளந்தண்டென்பு, அதற்கு பெயர் அத்திலஸ் என குறிப்பிடப்படுகின்றது. இந்த முதலாவது கழுத்து முள்ளந்தண்டென்பானது மூட்டுக்கொள்வதன் காரணமாக தலையினது மேல் கீழ் அசைவு, ஆம் எனும் போது நீங்கள் அசைக்கின்ற அசைவு, இதனுடன் மூட்டுக்கொள்வதன் காரணமாக ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு விடயமாகும். அசைவில் பொருத்துகள் தொடர்பான விடயம். அசைவில் பொருத்துகளுடைய பெயர்கள் குறிப்பிடப்படவில்லை வளநூலில். அசைவில் பொருத்துகள் ஏன் காணப்படுகின்றன என்ற விடயம், அதாவது பாதுகாப்பை வழங்குவதற்காக அசைவில் பொருத்துகள் காணப்படுவதன் காரணமாக மண்டியோடானது ஒரு மூடிய கட்டமைப்பாக காணப்பட்டு உட்புற அங்கங்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படுகின்றது. மண்டியோட்டு என்புகளிடையே காணப்படுகின்ற, அதாவது பிரதான என்புகளிடையே காணப்படுகின்ற அசைவில் பொருத்துக்களை நீங்கள் இங்கே அவதானிக்கக்கூடியவாறு உள்ளது. இங்கு நுதலென்புக்கும் சுவரென்புக்கும் இடையில் காணப்படுகின்ற அசைவில் பொறுத்து, அது தவிர 2 சுவரென்புகளுக்கு இடையில் காணப்படுகின்ற அசைவில் பொறுத்து, பிடரென்புக்கும் சுவரென்புக்கும் இடையில் காணப்படுகின்ற அசைவில் பொறுத்து, அதுபோல கடைநுதல் என்பிற்கும் சுவரென்பிற்கும் பிடரென்புக்கும் இடையில் காணப்படுகின்ற அசைவில் பொறுத்துகள் போன்றன உங்களுக்கு காட்டப்பட்டுள்ளன. கடைநுதல் என்பை பொறுத்தவரையில் 3 முளைகள் காணப்படுகின்றன. முதலாவது நுகவுறு முளை, அடுத்தது முளையுறு முளை, அடுத்தது தம்பவுறு முளை. உங்களுடைய படத்தில் அவதானிக்க கூடியவாறு இருக்கும். நுகவுறு முளை, அடுத்ததாக முளையுறு முளை என்ற பகுதி, அடுத்ததாக தம்பவுறு முளை என்று கீழ் நோக்கி நீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது போன்ற ஒரு பகுதியாகும். இங்கு கடைநுதல் என்பினுடைய ஒரு தனியான படம் காட்டப்பட்டுள்ளது. அதாவது 3 முளைகளை கொண்ட விடயம் காட்டப்பட்டுள்ளது. நுகவுருவில் என்றொரு அமைப்பு, நுகவுரு என்பினுடைய ஒரு பகுதியானது கடைநுதல் என்பினுடைய ஒரு பகுதியினுடன் பொருந்தி காணப்படுகின்ற விடயம். இது தசை பொருந்துவதற்கான பரப்பை வழங்குவதன் காரணமாக கீழ்த்தாடையின் அசைவில் உதவுகின்றது. கீழ்த்தாடை இணையக்கூடியவாறு காணப்படுகின்றது. கீழ்த்தாடையானது மூட்டுக்குமிழ் முளை என்ற பகுதியினூடாக இணையக்கூடியவாறு காணப்படும். கீழ்த்தாடை என்பின் மூட்டுக்குமிழ் முளையுடன் பொருந்தி கடைநுதல் சிபுக மூட்டை உருவாக்குகின்ற அந்த பகுதி, இந்த பகுதியினூடாக கீழ்த்தாடை என்பு இணைவதன் காரணமாகத்தான் கீழ்த்தாடை அசையக்கூடியவாறு காணப்படுகின்றது. அது தவிர பெருங்குடையம் தொடர்பான விடயம் காட்டப்பட்டுள்ளது. பெருங்குடையத்தின் இருபுறமும் பிடரென்பு குமிழ்கள் காட்டப்பட்டுள்ளன. அந்த பிடரென்பு குமிழ்களில் தான் அட்லஸ் முள்ளென்பு ஆனது பொருந்தி தலையினது மேல் கீழ் அசைவு அவதானிக்கக்கூடியவாறு உள்ளதென பார்த்திருந்தோம். அதுபோல பெருங்குடையமானது முன்னால் செல்வதற்குரிய பாதையை வழங்குகின்றது. இங்கு கடைநுதல் சிபுக மூட்டை உருவாக்குகின்ற பகுதி காட்டப்பட்டுள்ளது. உங்களுக்கு விளங்கும் மெண்டிபிள், அதாவது சிபுக என்பானது அசையக்கூடியவாறு இருக்கின்ற தன்மையை அது வழங்குகின்றது. அடுத்த விடயம் உச்சிக்குழிகள் தொடர்பான விடயம். மண்டியோட்டில் காணப்படுகின்ற மென்மையான மென்சபு தன்மை கொண்ட பகுதிகள் உச்சிக்குழிகள் எனப்படுகின்றன. அதாவது என்பாக்கம் அடையாத பிரதேசங்கள், இவை உச்சி
உச்சிக்குழிகளாக காணப்படுகின்றன. இந்த என்பாக்கம் அடையாத பிரதேசங்கள் காணப்படுவதன் காரணமாக பிறப்பு செயல்முறையானது, அதாவது மகப்பேற்று செயல்முறையானது இலகுவாக்கப்படுகின்றது. தலையானது சுருக்கப்படக்கூடியதாக, அதாவது ஒடுக்கப்படக்கூடியதாக உள்ளது. ஆகவே மகப்பேறு இலகுவாக்கப்படுகின்றது. அது தவிர இந்த உச்சிக்குழிகள் 1 தொடக்கம் 2 வயதளவில் என்பாக்கம் அடைகின்றன. அதாவது மென்சவ்வு தன்மையான கட்டமைப்பு வாழ்நாள் பூராகவும் காணப்பட போவதில்லை. 1 தொடக்கம் 2 வயதளவில் இந்த மென்சவ்வு தன்மை கொண்ட உச்சிக்குழிகள் என்பாக்கம் அடைகின்றன. காற்றுக்குடாக்கள் எனப்படுபவை பிசிர் சீத மேலனினால் படலிடப்பட்ட என்புகளில் காணப்படுகின்ற காற்று நிரம்பிய குழிகள். இந்த காற்று நிரம்பிய குழிகள் தலையோட்ட என்புகளில் காணப்படுகின்றன. எந்தெந்த என்பு என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது, அதாவது ஆப்புப்போலி என்பு, நெய்யரி என்பு, அணு என்பு மற்றும் நுதல் என்புகளில் இந்த காற்றுக்குடாக்கள் காணப்படுகின்றன. இந்த காற்றுக்குடாக்கள் நாசிக்குழியுடன் தொடர்பான குடாக்கள் ஆகும். தொழில்களை பொறுத்தவரையில் குரலுக்கான பரிவை வழங்குவது இந்த காற்றுக்குடாக்கள். அதுபோல தலையோட்டின் பாரத்தையும் குறைக்கக்கூடியதாக உள்ளது. இங்கு நுதல் என்பில் உள்ள காற்றுக்குடா காட்டப்பட்டுள்ளது, பிசிர் சீதமேலனினால் அணியிடப்பட்ட ஒரு பகுதி. அதுபோல நெய்யரி என்பில் உள்ள காற்றுக்குடா காட்டப்பட்டுள்ளது, மூக்குடன் தொடர்புபட்ட விடயம். அடுத்த விடயம் அணு என்பில் உள்ள காற்றுக்குடா காட்டப்பட்டுள்ளது, முகத்தின் முன் பக்கத்துக்குரிய பகுதி, அதாவது மேற்தாடையை உருவாக்குகின்ற அந்த பகுதி. அடுத்ததாக ஆப்புப்போலி என்பில் உள்ள காற்றுக்குடா மத்திய பகுதி, மண்டியோட்டின் மத்திய பகுதியுடன் தொடர்புடைய விடயமாகும். இங்கு முகத்தினுடைய என்புகள் காட்டப்பட்டுள்ளது. முதலே குறிப்பிட்டது போன்று என்புகள் காணப்படுகின்றன. சில என்புகள் 2 காணப்படுகின்றது. சில என்புகளை பொறுத்தவரையில் 1 என்பு காணப்படுகின்றது. பிரதானமாக அணு என்பு மேற்சாடியை உருவாக்குகின்ற என்பு, அதுபோல சிபுக என்பு கீழ்த்தாடியை உருவாக்குகின்ற என்பு சிபுக என்பு, அதுபோல ஏற்கால் என்பு மத்திய பகுதியுடன் தொடர்பான ஒரு என்பு, அதுவும் ஒரு என்பாக காணப்படுகின்றது. அண் என்புகள் இங்கு அவதானிக்கப்படக்கூடியவாறு இருக்கும். படத்தில் சிவப்பு நிறத்தில் காட்டப்பட்டிருப்பது அண் என்பாகும். அதுபோல கீழ்ச்சுருள் என்புகளும் கூட இங்கு காட்டப்பட்டுள்ளன. முக என்புகள், உங்களுடைய வளநூலில் குறிப்பிடப்பட்டுள்ள முக என்புகள் தொடர்பான விடயம். கண்ணீர் என்பு குறிப்பிடப்பட்டுள்ளது. அதுபோல மூக்கென்பு காட்டப்பட்டுள்ளது. நுகவுறு என்பு அல்லது கண் என்புகள் என குறிப்பிடப்பட்ட என்புகள் 2 காணப்படும், ஒவ்வொரு பக்கத்திற்கும் ஒவ்வொன்றாக. அது தவிர அணு என்பு மேற்சாடியை உருவாக்குகின்ற என்பு, சிபுக என்பு கீழ்த்தாடியை உருவாக்குகின்ற என்பு. சில முக என்புகள் மூக்குக்குழியின் பிற்புற சுவரை உருவாக்குகின்றன. அதே போல காற்றுப்பாதையின் மேற்புற பகுதியையும் உருவாக்குகின்றன. எந்தெந்த என்புகள் இதனை உருவாக்குகின்றன என்ற விடயம் இங்கு குறிப்பிடப்படவில்லை. ஆகவே அது தொடர்பான ஆழமான விடயங்கள் பார்க்கப்படவில்லை. மூக்குக்குழியின் பிற்புற சுவர் மற்றும் காற்றுப்பாதையை உருவாக்குவதில் என்புகள் பங்கு வகிக்கின்றன என்ற விடயம் போதுமானது. அணு என்பு தொடர்பான விடயம். அணு என்பானது மேற்சாடியை உருவாக்குகின்ற என்பு, அதாவது மண்டியோட்டுடன் இணைந்திருக்கின்ற என்பு பற்கள் பதிக்கப்படக்கூடிய அந்த வரம்புகளை கொண்டுள்ளன. ஆகவே அதில் பற்கள் பதிக்கப்பட்டு காணப்படும். சிபுக என்பு கீழ்த்தாடியை உருவாக்குகின்ற என்பு, இதுவும் மண்டியோட்டுடன் மூட்டுக் கொள்கின்றது. முதலே பார்த்திருந்தோம் சிபுக என்பு தொடர்பான விடயம். அது தவிர பற்கள் சிபுக என்பிலும் கூட பதிக்கப்பட்டு காணப்படுகின்றன. மேற்தாடை கீழ்த்தாடையை உருவாக்குகின்ற என்புகள். அடுத்த விடயம் அண்ண என்பு. அண்ண என்பானது வெள்ளெண்ணத்தை உருவாக்கும். வெள்ளெண்ணம் என்பாலான பகுதி மென்மையான பகுதியாக காணப்படும். அதுபோல மெல்லெண்ணம் கசியிலேத்தாலான பகுதி மென்மையான பகுதியாக காணப்படும். வெள்ளெண்ணம் மற்றும் மெல்லெண்ணத்தால் மூக்குக்குழியானது வாய்க்குழியிலிருந்து பிரிக்கப்பட்டு காணப்படுகின்றது. கீழ்த்தாடை தொடர்பான அடுத்த விடயம் 2 முளைகள். ஒன்று மூட்டுக்குமிழ் முளை, அடுத்ததாக காக்கை அலகுறு முளை. இந்த மூட்டுக்குமிழ் முளைதான் கடைநுதல் என்புடன் பொருந்தி கடைநுதல் சிபுக மூட்டை உருவாக்கக்கூடியவாறு காணப்படும். அவ்வாறு காணப்படுவதன் காரணமாகத்தான் சிபுக என்பானது அசையக்கூடியதாக காணப்படுகின்றது என பார்த்திருந்தோம். தலையோட்டின் அடித்தளத்தில் சோடியான பிடரென்பு குமிழ்கள் காணப்படுகின்ற விடயம், அதாவது பெருங்குடியத்தின் 2 புறங்களிலும் காணப்படுகின்றது. பிடரென்பு குமிழ்கள் அட்லஸ் முள்ளென்புடன் பிணையல் மூட்டை உருவாக்குவதன் காரணமாக தலையினது மேல்கீழ் அசைவு ஏற்படுத்தப்படுகின்றது என்பது தொடர்பான விடயம். இங்கு சோடியான பிடரென்பு குமிழ்கள் மண்டியோட்டில் காணப்படுகின்றது. அதாவது பிடரென்பு பகுதியில் காணப்படுகின்ற அந்த சோடியான பிடரென்பு குமிழ்களை நீங்கள் அவதானிக்கக்கூடியவாறு காணப்படும். இதுவரை நேரமும் வன்குட்டி தொகுதியின் பிரதான பகுதிகள்
தொடர்பாக, அதாவது மனித வன்கூட்டு தொகுதியின் அச்சு வன்கூட்டு பகுதிகள் தொடர்பாக பார்த்திருந்தோம். அடுத்த விடயமாக நீர்நிலையில் வன்கூடு, புறவன்கூடு, அகவன்கூடு தொடர்பாக பார்த்திருந்தோம். வன்கூட்டு தொகுதியின் தொழில்கள் மற்றும் மனித வன்கூட்டு தொகுதியின் தொழில்கள் தொடர்பாக பார்த்திருந்தோம். வன்கூட்டு தொகுதியானது முக்கியமான பகுதியாக கருதப்படுகின்றது. கடந்த கால வினாக்களை செய்து பார்ப்பதின் ஊடாக உங்களுடைய புதிய பாடத்திட்டத்தில் வன்கூடு தொடர்பாக உள்ளடக்கப்பட்டுள்ள விடயம் தொடர்பான விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடியவாறு காணப்படும். ஆகவே இத்துடன் இந்த அலகு நிறைவு பெறுகின்றது. நல்லது மாணவர்களே, மீண்டும் இன்னொரு அலகில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.